வணக்க மக்களே. நம்ம பக்கத்து வீட்டில் உள்ள கட்டமுக்கு மேல் ரோமர் அது மிஸ் ஆகிருக்கு மக்களே. அந்த க்ரீன் பில்டிங் மேலே இருக்குது பாருங்கள். ஸோ நல்ல வேளை நம்ம பார்த்தோம். அது வந்து இன்னும் முக்கா ரெக்கையில் தான் இருக்குது மக்களே, ஃபுல்லாக ரெக்கை முளைக்கலை. ஸோ நம்ம கூட்டில் ரெக்கை வீட்டில் கிடந்த புறாவெல்லாம் எடுத்து வெளியே விட்டோம். ஸோ அதை பார்த்து இறங்குதா அப்படின்னு ட்ரை பண்ண மக்களே. பட் அவங்க அதை கண்டுக்கவே இல்லை. ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட அங்கேயே தான் நின்றுச்சு. ஸோ நமக்கு வேறு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க ஓனருக்கு கால் பண்ணி சொல்லிட்டோம், ப்ரோ இங்கே நிற்குது ப்ரோ அப்படின்னு. ஸோ அவங்க வர்ற வரைக்கும் இவங்களாச்சும் ஏமாற்றி மிதிக்காங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தேன். பட் இறமாற்றவும் இல்லை, மிதிக்கவும் இல்லை மக்களே. நிறைய பேர் சொன்னீங்க அந்த ப்ரௌன் வந்து மேலாக தான் இருக்கும் அப்படின்னு. பட் இப்போ பாருங்கள், வேற ஒரு ஃபீமேல் இறங்கினா அந்த பிளாக் கலர் தான் கூவுது. பட் அந்த ப்ரௌன் வெளியே நின்று ஒரு வாட்டி கூட கூவவே இல்லை. ஸோ அதனால தான் அது ஃபீமேலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி இன்னும் நான் யோசிச்சுன்னு இருக்கேன். ஸோ பார்ப்போம். அதேமாதிரி 2 பேரையும் வெளியே விட்டாலே எஸ்கேப் ஆயிடுவாங்கன்னு சொன்னலாம் மக்களே. ஸோ அதே மாதிரி எஸ்கேப் ஆகிட்டான் ஒருத்தன். ஸோ பிடிச்சிட்டு வந்துருக்குறோம். பாருங்கள், அந்த கருணை வந்து ஆப்போசிட் வீட்டில் உள்ளது தான். ஸோ அடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இப்போ தான் மலர்ந்து விழுது லைட்டாக. நம்ம ட்ரைனிங் வீடியோ போட்டிருக்கோம், அதையும் நம்ம கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். எடிட்டிங்காண்டி வெயிட்டிங் மக்களே. யார்ட்டாவது ஓவர் அடி கரண பேர் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். திருச்செந்தூர் நியர்பை, திருச்செந்தூர் தூத்துக்குடியில் இருந்தால் சொல்லுங்கள். நம்ம நேரிலே பார்த்து அடிக்க விட்டு பார்த்து எடுக்கலாம் மக்களே. ரெக்கவெட்டில் எடுக்கிற ஐடியா இல்லை. ஸோ பறக்கிற புறா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், பார்த்து எடுத்துக்கலாம். அதுமாதிரி பாருங்கள், இந்த ப்ரௌன் வந்து இப்போ ஆப்போசிட் வீட்டுக்கு ஜம்ப் அடிச்சுட்டு பக்கத்தில். ஸோ இதுக்காண்டி தான் நம்ம வெளியே விடுறது கொஞ்சம் கம்மி. ஏன்னா புறாக்களோட புறா விட்டால் சாப்பிட்டு கரெக்டாக உள்ளே போயிடும். பட் நம்ம தனியாக எடுத்து விட்டோன்னா இந்த மாதிரி எங்கன்னா ஜம்ப் பண்ணி போகிறது தான் குறியாக இருக்குது. ஸோ ரெக்கெல்லாம் அவுத்து விட்டோன்னா கன்ஃபார்மாக ஓடிடும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு புது கேஜுக்கு தான் மாற்றணும். இப்போதைக்கு டெம்பரரியாக இந்த கேஜில் போட்டிருக்கோம் மக்களே. ஏன்னா நம்ம புது கேஜில் வந்து அந்த அளவுக்கு பாக்ஸ் இல்லை. ஆப்பிள் பெட்டி இப்போ சீசன் இல்லை. ஸோ பிளாஸ்டிக் பெட்டியும் கொஞ்சம் ரேட்டு கூட சொல்கிறாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அரங்கெல்லாம் செட் பண்ணிட்டோன்னா இவனை நியூ கேஜுக்கே மாற்றிடலாம். இதே கலரில் ஒரு செட்டு சிக்கு மட்டும் எடுத்துட்டேன்னா போதும் மக்களே, ஹாப்பி. ஸோ அதுக்கப்புறம் அவனை சேல்ஸ் கூட பண்ணிடலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வெளியே விட்ட 2 புறாவுமே இப்போ கூட்டுக்குள்ளே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தா அந்த கட்டமுக்கு வந்து ஆஸ்பிரஸ் சீட்டுக்கு பறந்துச்சு மக்களே. ஸோ எப்படியும் அவங்க வீட்டுக்கு போயிடும்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் தான் நமக்கே சர்ப்ரைஸு. என்னென்னா நம்ம கூட்டுக்கு அவனே வந்து விழுந்துட்டான். ஸோ நம்ம ரூமுக்குள்ளே தள்ளி விட்டு நம்ம ஓனர்ட்டே பிடிச்சி கொடுத்தாச்சு மக்களே. ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.